3 இன்க்ரீடியன்ட் வச்சு ஜாக் ஃப்ரூட் வச்சு சூப்பராக ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ரொம்பவே பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். விப் க்ரீம் மட்டும் நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம், நீல்கிரிஸ் மாதிரி ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் சுகர், ஜாக் ஃப்ரூட் ஃப்ரீஸ் பண்ண எடுத்த ஜாக் ஃப்ரூட், நான் சொன்ன மாதிரி விப் க்ரீம், அப்புறம் கொஞ்சமாக பால் அரைக்கிறதுக்கு மட்டும். இப்போது நம்ம இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் தேவையான அளவு, அதே மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்ச ஜாக் ஃப்ரூட், இதில் வந்துட்டு நாங்கள் சீட் ரிமூவ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். அதே மாதிரி கொஞ்சமாக பால், இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது க்ரீமை விப் பண்ணுறது தான் ப்ராசஸே. இப்போது இந்த க்ரீமை விப் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக இதில் பவுடர்ட் சுகர் சேர்க்க போகிறோம். பவுடர்ட் சுகர் தான் சேர்க்கணும், இல்லைனா வந்துட்டு க்ரீம் நல்லா விப் ஆகாது. விப்பாய் நல்லா ஃப்ளஃபியாக வரணுன்னா நீங்கள் இதில் பவுடர்ட் சுகர் சேர்க்கணும். இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஜாக் ஃப்ரூட் மிக்சரை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக மேலே டெக்கரேஷனுக்காக அதே ஜாக் ஃப்ரூட் மிக்சரை சேர்த்துக்கலாம். இப்போது 8 ஹார்ஸ் வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்ம சூப்பராக வந்திருக்கு. உண்மையிலே இது ஒரு சூப்பர் ஹிட் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.